ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இந்திய ரூபாய்க்கான ஒரு சிம்பிள், அந்த சிம்பிளை வந்து ரூ அப்படின்னு வந்து மாற்றிருக்காங்க. தேவநாகரி இருந்தது, அதுலேருந்து இப்போ மாற்றிருக்கிறாங்க. தனி சிம்பிள் போடுறது, அதுக்கப்புறம் வந்து நான் முடிஞ்சா வந்து வரியே வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றது ஒரு நிமிஷம் ஆகாதுன்னு முதலமைச்சர் மேடையிலேயே சொல்றது. எதை நோக்கி இது எல்லாமே போகுதுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு தமிழன் உருவாக்கின ரூபாய்க்கான சிம்பலை ஒட்டுமொத்த தேசமும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறப்போ அதை தமிழக அரசு வேண்டாம் என்று நிராகரித்திருக்கு. இது என்ன புத்திசாலித்தனமா இருக்க முடியும்? என்ன கேட்குறேன், இங்கே தேசிய அளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட எதையும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னா மத்திய அரசு இவ்வளோ நிதி தரல, இவ்வளோ நிதி தரணும்னு ஏன் கோரிக்கை? என்னைக்கு வந்து டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி குறிப்பை பிரஸ் ரிலீஸை அமலாக்கத்துறை வெளியிட்டதோ அன்னைக்கு தான் இதுவும் நடக்குது. தொடர்ந்து பிராமணர்களை தீவிரமாக எதிர்த்த அந்த பெரியாருங்கிற அந்த அந்த ஐக்கான பிராமணர் அல்லாதவர்கள் வெடி வைத்து தகர்த்துக்கிட்டு இருக்காங்களே, இது ஏன்? சீமான் பிராமணரா? அவர் ஏன் பெரியார் அப்படி வெடி வச்சு தகர்க்கிறார்? அவருடைய சித்தாந்தத்தை தவிடுபடியாக்குறாரு. நீங்க வந்து தர்மேந்திர பிரதான நாகரிகமற்றவர், தமிழர்களை தமிழ்நாட்டை கொச்சப்படுத்திட்டான்னு ஏதோ சொல்றீங்க. உடனே நிர்மலா சீதாராமன் ஃப்ளோர்ல வச்சு சொல்றாங்க தமிழை பற்றி பெரியார் என்னென்ன சொன்னார் அப்படின்னு. சரி, அன்னைக்கு நிர்மலா சீதாராமனை எதிர்கொள்றதுக்கு ஒரு டிஎம்கே எம்பி ஆகுது லோக்சபாவில் இருந்திருக்குங்க, ஏன் தெரிச்சு ஓடினாங்க? அந்த காலத்தில் வந்து ஹிந்தினா ஹிந்தியத்தை அழிப்பாங்க, இப்போ இங்கிலீஷை அழிக்கிறாங்க. ஸோ திமுக அந்த விதமான ஒரு தலைமுறையை, ஒரு எழுத்தறிவற்ற தலைமுறையை, 2 மொழிக்கான வித்தியாசம் கூட தெரியாத ஒரு கவலை தரக்கூடிய ஒரு தலைமுறையை அது உருவாக்கியிருக்கு. ஏன் சார் 3வது மொழி தெரிஞ்சுக்கிட்டா தான் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான வார்த்தை. ஏன் சார் படிக்காதேன்னு சொல்றதுக்கு ஒரு கவர்மெண்டா சார்? படிக்கிறத ஊக்குவிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது சார் கவர்மெண்ட். உலகத்திலே ஒரு கவர்மெண்ட், ஏய் நீ இதை படிக்காத, நீ மொழியை தெரிஞ்சுக்காத, இதை சொல்றதுக்கு ஒரு கவர்மெண்டா சார்? ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாலர் சீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியல் சம்பந்தமா, பட்ஜெட் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் அடிப்படையான அரசியல் இருந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ரீசெண்டாக தமிழக அரசு இந்த பட்ஜெட் வந்து அறிவிக்கிறதுக்கு முன்பாக இந்திய ரூபாய்க்கான ஒரு சிம்பிள், அந்த சிம்பிளை வந்து ரூ அப்படின்னு வந்து மாற்றிருக்காங்க. தேவநாகரி இருந்தது, அதுலேருந்து இப்போ மாற்றிருக்கிறாங்க. இதை ஒட்டி ஒரு சலசலப்பு, ஒரு விவாதம் வந்து கிளம்பி இருக்கு. எல்லா தனி சிம்பிள் போடுறது, அதுக்கப்புறம் வந்து நான் முடிஞ்சா வந்து வரியே வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றது ஒரு நிமிஷம் ஆகாதுன்னு முதலமைச்சர் மேடையிலேயே சொல்றது. எதை நோக்கி இது எல்லாமே போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி டிஎம்கே எடுத்த முடிவை நிர்மலா சீதாராமன் ரொம்ப கடுமையாக சாடி இருக்கிறார். அதில் வந்து அவரே சுட்டி காட்டியிருக்கார், கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவினைவாதத்தை நோக்கி டிஎம்கே நகர்கிறதோ அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். இப்போது நாட்டினுடைய இல்லாட்டி இந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை கட்டமைக்கிறதுக்கு நீங்கள் ரூபாயோட சிம்பிளை போடுறீங்களா, ரூன்னு போடுறீங்களாங்கிறது கணக்கே கிடையாது. இப்போ ரூன்னு போட்டாப்புல என்ன பெருசாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் ஏறிற போகுது, இறங்கிற போகுது? இதுக்கான அவசியம் என்ன வந்திருக்கு? ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ரூபாய்க்கான சிம்பல் இருக்கே, அது 2010 ஜூலை 15 அமலுக்கு வந்தது. அது உருவாக்கினதே தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் அப்படிங்கிறது தான். அவர் வந்து ரிஷிவந்தியம் தொகுதியினுடைய முன்னாள் திமுக எம்எல்ஏ தர்மலிங்கம் என்பவருடைய பையன். இன்னைக்கு ஒரு தமிழன் உருவாக்கின ரூபாய்க்கான சிம்பலை ஒட்டுமொத்த தேசமும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறப்போ அதை தமிழக அரசு வேண்டாம் என்று நிராகரித்திருக்கு. இது என்ன புத்திசாலித்தனமாக இருக்க முடியும்? மொத்த தேசமும் எந்த பாரபட்சம் இல்லாமல் இந்த ரூபாய் சிம்பலை உருவாக்கினது தமிழன் அப்படியெல்லாம் பாரபட்சம் இல்லாமல் வட இந்தியாவிலேருந்து எல்லாம் ஏற்றுக்கிறாங்க. அப்படின்னா அவர்கள் எவ்வளவு தூரம் பெருந்தன்மையாக இருக்கிறார்கள்? அத்தனை பேர் தமிழன் கொடுத்த ஒரு சிம்பலை ஏற்றுக்கிறப்போ தமிழக அரசு அதை வந்து நிராகரிக்கிறது. இது ஆக்சுவலாக ஒரு தமிழன் கொடுத்த சிம்பல் ஒன்று. இன்னொன்று ஒரு திமுக குடும்பத்தை சார்ந்தவர் கொடுத்த சிம்பல். இதை திமுக அரசு நிராகரிக்கிறது. அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன? இது கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னா, தேசிய அளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட எதையும் திமுக ஒப்புக்கொள்ளாது. அது வந்து தனியாக ஒரு சால் ஓட்டும், குறுக்கு சால் ஒன்று ஓட்டும். இந்தியா முழுமைக்கும் பொதுவான விஷயம் எதுவோ அதிலிருந்து அது விலகி தனியாக நடைபெற பார்க்கிறது. என்ன கேட்குறேன்,
நீங்கள் தேசிய அளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட எதையும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னா மத்திய அரசு இவ்வளோ நிதி தரல, இவ்வளோ நிதி தரணும்னு ஏன் கோரிக்கை? என்ன ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்குது. இந்த ரூல்னு போட்டதுனால என்ன சாதித்தீர்கள்? இல்ல எங்களுக்குன்னு ஒரு தனியான நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படி அந்த அடையாளத்தை நாங்க காமிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சரி, ஜெயலலிதா அந்த அடையாளத்தை நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்னால டிஎம்கேயே வந்து ஒரு இப்போ இருக்கிற சேர்த்தா 6வது தடவை ஆட்சி பண்றாங்க. இந்த 6 தடவை ஆட்சி பண்றப்ப இதுக்கு முன்னால இந்த திமுக அரசுகளே காட்டினது இல்லையே. ஸ்டாலினே ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இதுக்கு முந்தின பட்ஜெட், அதுக்கு முந்தின பட்ஜெட், அப்போல்லாம் அடையாளத்தை காட்டல, இப்போ மட்டும் என்ன அடையாளம்? அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் என்ன? நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டைமிங் இருக்குங்க. என்னைக்கு வந்து டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிற தொடர்பான ஒரு செய்தி குறிப்பை, ப்ரெஸ் ரிலீஸை அமலாக்கத்துறை வெளியிட்டதோ அன்றைக்கி தான் இதுவும் நடக்குது. ஸோ மக்கள்கிட்டேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்காகவும் அமலாக்கத்துறை வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிக்கை மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்பட்டு விடக்கூடாது, அது காட்சி ஊடகங்களில் பெரிய விவாதத்துக்கு உள்ளாகி விடக்கூடாது அப்படின்னு அதை தடுப்பதற்காக புதுசாக இவங்க வந்து ஒரு இஷ்யூவை கிளப்பணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அன்றைக்கி என்னாச்சு, அவங்க நினச்சபடியே இந்த ரூபாய் சிம்பலை ரூ அப்படின்னு தமிழில் போட்டது மூலமாக தேசிய அளவில் எல்லாரும் அதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் அமலாக்கத்துறை வந்து 1000 கோடி ஊழல் அப்படின்னு சொன்னது பெரிய அளவில் ரீச்சே ஆகலை, அது அடிபட்டு போச்சு. ஸோ ஒரு டைவர்ஷனுக்காக இவங்க பண்ணின ஒரு ட்ராமா. ஆனால் டைவர்ஷன் எத்தனை காலத்துக்கு பண்ண முடியும்? அமலாக்கத்துறை 1000 கோடி அளவுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. திரும்பவும் டாஸ்மாக்கு செந்தில் பாலாஜியத்தை சுற்றி சுற்றி வருது. திரும்பவும் செந்தில் பாலாஜி குறிவைக்கப்படலாம். அதுக்கப்புறம் விசாரணை நடக்கும், கோர்ட்டு கேஸு வழக்கு எல்லாம் நடக்கும். இப்போ எப்படி அது நடக்கிற ஒவ்வொரு நாளும் அதை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு நாளும் ரூன்னு போட்டுக்கிட்டே இருப்பீங்களா? ஒரு நாள் சமாளிச்சிட்டீங்க, ரூவை போட்டு ஏதோ சமாளிச்சிட்டீங்க, இனிமேல் என்ன செய்ய போகிறீங்க? இது எதுக்கு இந்த ட்ராமா? அந்த பட்ஜெட்டு உரையிலேயே கவரில் ரூபாய்ங்கிற அந்த சிம்பலுக்கு பதிலாக ரூன்னு போட்டுட்டனால இப்போ என்னென்னலாம் மாறிடுச்சு? தமிழகத்தினுடைய அந்த டெபிசிட் எல்லாமே குறைந்து விட்டதா? தமிழக அரசு வாங்கி கொண்டிருக்க கடன் எல்லாம் தீர்ந்து விட்டதா? இப்போ என்ன நடந்துருச்சு பொருளாதார ரீதியாக? ஒரு எழுத்தை மாற்றி போட்டனால என்ன சாதிச்சிட்டாங்க? இல்லை, இதில் தொடர்ச்சியாக ஒரு விஷயம் பார்க்குறோம். அதாவது ஏற்கனவே வந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய, நாம் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வரக்கூடிய நிறைய விஷயங்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க மாற்றியிருக்கிறாங்க. முன்னாடி வந்து மத்திய அரசு அப்படின்னு அழைத்த ஒரு விஷயத்த ஒன்றிய அரசு மாற்றுறதாகட்டும், நம்ம எல்லாருமே வி ஆர் இண்டியன்ஸ்னு சொல்லும்போது வி ஆர் பிலாங் டு த திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு வந்து சொன்னதாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களில் இந்த மாதிரியான தனித்த அடையாளங்களை வந்து கொண்டு வருது, இந்திய அடையாளங்களை மறைப்பது, இல்லை அது வேண்டாம்னு ஒதுக்குவது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இது எதற்காக செய்யறேன்? அதுதான் சொல்றேன். டிஎம்கே வந்து 62க்கு முந்தைய பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. 62 ஜூன் மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் அது வந்து தனி திராவிட நாடு பேசி கொண்டிருந்தது. 62ல் சீனாவுடைய ஆக்கிரமிப்பு போர் இந்தியாவுக்கு எதிராக நடைபெற்றது. அதில் இந்தியாவுடைய அக்சாய்ச்சின் பகுதி, அது வந்து 45,000 சதுர கிலோமீட்டர் கொண்ட நிலப்பரப்பு, அதை சீனா ஆக்கிரமித்து கைப்பற்றியது. இந்த போர் முடிவுக்கு வந்ததற்கு பிறகு நேரு ஒரு முக்கியமான முடிவுக்கு வந்தார். இதற்கு மேலும் உள்நாட்டில் பிரிவினைவாத சக்திகள் தலை தூக்கி விடக்கூடாது, பிரிவினைவாத சக்திகளை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு நேரு முடிவு பண்ணார். முடிவு பண்ண நேரு என்ன பண்ணார் அப்படின்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 19வது ஆர்டிக்கிள், அந்த ஆர்டிக்கிளில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தார். அந்த சட்ட திருத்தம் வந்து 16வது சட்ட திருத்தம், 16th அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பேர். அந்த அமெண்ட்மெண்ட் படி என்னென்னா, பிரிவினைவாதத்துக்கு துணை போகக்கூடிய கட்சிகள் தடை செய்யப்படும் அப்படிங்கிற சூழல் உருவாயிற்று. அப்போத்தான் அண்ணாதுரை அவர்கள் தன்னுடைய கட்சி எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக முதன்முறையாக செயற்குழு பொதுக்குழுவை எல்லாம் கூட்டி தனி திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு விட்டு மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க. இதுதான்
இப்போது அந்த இடத்தை நோக்கி திரும்பவும் திமுக நகர்ந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவினை பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏன் அதற்கான தேவை? நல்ல கேள்வி. எதனால அவங்க அப்படி பண்ணுறாங்க? அதாவது முன்னை காட்டிலும் தீவிரமாக தேசியம் இந்தியாவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. முன்னை காட்டிலும் தீவிரமாக தேசியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சித்தாந்த ரீதியாக தேசியத்துக்கு எதிராக, தேசியத்தை ரொம்ப தீவிரமாக பிடிக்கக்கூடிய அரசியல் சக்திகள் அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக இவங்க அரசியல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அப்போது இந்த எதிர்க்கடை போட்டால் தான் வண்டி ஓடும். அது மாதிரி இவர்கள் தேசியத்துக்கு எதிரான ஒரு அரசியலை கை கொண்டால்தான் நாம் இங்கே சர்வை பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுதான் அடிப்படை காரணம். ஆனால் இந்த நினைப்பு தவறு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டில் அவங்க டிஎம்கே ஆட்களாகவே இருக்கலாம், காலங்காலமான திமுக காரன் அப்படின்னு சொல்கிறவராக இருந்தாலும் அவருக்குள்ள அடிப்படையில் நாட்டுப்பற்று உண்டு. ஒரு கார்கில் போராகட்டும், வேறு எந்த போர் எதுவாக இருந்தாலும் சரி, அப்போ இந்தியா ஜெயிக்கணும் தான் மனசார வேண்டியிருக்காங்க. தமிழகத்து மக்கள் சந்தர்ப்பம் எப்போல்லாம் கிடைக்கிறதோ அப்போ தன்னுடைய தேசிய உணர்வுகளை வெளிப்படுத்தியே வந்திருக்கிறார்கள். இதை மறந்து விடக்கூடாது. அதனால் தேசிய உணர்வுங்கிறது தமிழ்நாட்டில் எப்போதுமே இயல்பாகவே இருந்து வந்திருக்கிறது. ஆனால் அந்த தேசிய உணர்வை மையமாக கொண்டு ஒரு அரசியல் 67களுக்கு பிறகு முன்னெடுக்கப்படலாம். மற்றபடி தேசிய உணர்வு இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் விஷயம். அதனால இவங்க தப்பு கணக்கு போடுறாங்க. ஒரு தேசிய உணர்வுக்கும் தேசியத்துக்கும் எதிரான ஒரு அரசியலை முன்னெடுத்தால் நாம் தமிழ்நாட்டில் கால் ஊன்றி நிற்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது ஒரு தவறான ப்ரொஜெக்ஷன். யார் இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குறான்னு நமக்கு தெரியாது. இல்லை, எல்லாருமே இந்த மாதிரியான இது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு முடிவு. இந்த மாதிரியான முடிவு எல்லாமே எப்போ எடுப்பாங்கன்னா அவங்களுடைய இருப்புக்கே எப்போ ஆபத்து வருதோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இந்த மாதிரியான முடிவுகள் வழக்கமாக எடுக்கப்படும். குறிப்பாக 1975 எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டது. இந்திரா காந்தி தன்னுடைய பதவிக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்ட்டு அவர் உணர்ந்ததால தான் அது நாட்டின் மீது அந்த எமர்ஜென்சியை திணித்தார். ஸோ அந்த மாதிரி இப்போ திமுக 26 எலெக்ஷனை இது நமக்கு ஒரு கிரைசிஸ் அப்படின்னு திமுக பார்க்கறதால இது கொண்டு வராங்களா? அப்படி பார்க்கறதுக்கு இடம் உண்டு. அப்படி பார்க்கறதுக்கு இடம் உண்டு. என்னென்னா திமுக 2021 தேர்தலில் இருந்த மாதிரியோ இல்லாட்டி இப்போ அண்மையில் நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் இருந்த மாதிரியோ கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இல்லை. திட்டவட்டமாக ஒரு வலுவான கூட்டணி எதிர்த்தரப்பில் அமையும் போல தெரிகிறது. அதற்கான மேகங்கள் கூடி வருகின்றன. அதை அவங்களும் உணர்ந்திருக்காங்க. இப்போ அதனால தான் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளை பிரித்து விடுவதற்கு, தனித்தனியாக நிற்க செய்வதற்கான வேலையை மறைமுகமாக அவங்க செய்ய தொடங்கியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டாக இதுக்கு முன்னால் டிஎம்கேக்காக ஒர்க் பண்ண பிரசாந்த் கிஷோர் அவர் விஜயை தனித்து போட்டியிட வைக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. அதை நீங்கள் திமுகவை ஜெயிக்க வைப்பதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு இன்டர்பிரேட் பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. பட் அதையெல்லாம் தாண்டி ஒரு ஏடிஎம்கே, பிஜேபின்னு சொல்ல வேண்டாம், ஏடிஎம்கே, என்டிஏ, இப்போ இருக்கிற என்டிஏ அப்படியே ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதோட நாம் தமிழரும் ஒன்றா வர்றாங்க அப்படின்னா அது ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியாக இருக்கும். இப்போ நான் சொல்லுவது போன்ற ஒரு கூட்டணி அமைந்தால் ஏடிஎம்கே ப்ளஸ் நாம் தமிழர் ப்ளஸ் எக்ஸிஸ்டிங் என்டிஏ இது அப்படியே ஒரு கூட்டணியாக மலரும் என்று சொன்னால், இன்றைக்கி நான் சொல்கிறேன், அநேகமாக அந்த கூட்டணி 175 இடங்களுக்கு குறையாமல் இருக்கும். ஆனால் அதற்கான சாத்தியங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. திரைமறைவில் அதற்கான பேச்சு போய்கொண்டு இருக்கிறது. ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. வருகிற அக்டோபருக்குள்ளே பல விஷயங்கள் முடிவுக்கு வந்துடும், நமக்கு ஒரு ஷேப் தெரிஞ்சிடும் அப்படின்னு தான் நான் கேள்விப்படுறேன். அதனால டிஎம்கே தரப்பில் ஒரு பெரிய பதற்றம் தெரிகிறது. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, டிஎம்கே இந்த விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறப்போ பெரும்பாலும் வெற்றிகரமாக ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணுவாங்க. இப்போ 2019 மோடியை
தமிழினத்தின் எதிரியாகவும் தமிழ் கலாச்சாரத்தின் எதிரியாகவும் சித்தரித்தாங்க. அது 2019க்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலேருந்தே ஆரம்பித்தாங்க. எப்போதுமே டிஎம்கே என்ன செய்யும்னா, அதனுடைய பொதுவான ஒரு ஒரு அரசியல் உத்தியே என்னென்னா, தனக்கு எதிராக ஒரு கற்பனை வில்லன் அது உருவாக்கும். கற்பனை வில்லன், ஒரு கற்பனை வில்லனை உருவாக்கும். அப்புறம் அந்த வில்லனை உண்மை போல காட்டுவதற்கு முயற்சி செய்யும். கடைசியில் மக்களை வந்து அதை உண்மைதான் என்று நம்ப வைக்கும். அந்த வில்லனால் தான் மொத்த தமிழகமே பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ப வைப்பாங்க. இன்னொன்று, அந்த வில்லனை அவங்க தேர்ந்தெடுக்கிறது எப்படி இருக்குன்னா, ரொம்ப பலவீனமான ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. அதை வந்து வில்லனா சித்தரிப்பாங்க. இப்போ மொத்த தமிழ் சமுதாயத்துக்கும் ரொம்ப வெறும் 2%க்கும் குறைவாக இருக்கிற பிராமணர்களை எதிரி போல சித்தரிப்பாங்க. ஏன்னா அவன் திருப்பி அடிக்க மாட்டான், திருப்பி சாத்திரவனை பற்றி பேசவே மாட்டாங்க. வேங்கை வயலில் தண்ணி தொட்டில் மலம் கலந்த சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் ஏன் அரெஸ்ட் பண்ணல யாரையும்? ஸோ திருப்பி அடிவிடக்கூடிய இடத்துல திமுக இருக்காது. யார் வந்து கையவே வாங்க மாட்டாங்களோ அவங்கள வந்து எதிரியாக நீங்கள் சித்தரிப்பாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் பெரும்பாலான யாருக்குமே வந்து ஹிந்தி தாய்மொழியாக இருக்காது. அந்த ஹிந்தியை வந்து வில்லனாக கொண்டு வருவாங்க. இப்படி எது பலவீனமோ அது போல். அதே போல் பிரதமர் மோடி வந்து வெளிமாநிலத்தை சார்ந்தவர். பிஜேபி அப்படிங்கிறது இங்கே இருக்க மாநில கட்சிகள் அளவுக்கு பலம் வாய்ந்த கட்சி அல்ல. அப்போது பிஜேபி மோடி இதை வந்து ஒரு பிரம்மாண்டமான எதிரி போல் அவங்க அந்த டயத்தில் சித்தரித்தாங்க. பட் அந்த டயத்தில் பிஜேபி பலவீனமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த 2019 இப்போ வரைக்கும் மிகச்சிறப்பாக ஒரு தன்னம்பிக்கை கொள்ளக்கூடிய அளவுக்கு அது வளர்ந்துருக்குங்கிறது நிஜம். சரியா? அப்போது அதை வந்து ஒரு வில்லனை, ஒரு கற்பனை வில்லனை உருவாக்கினாங்க, நம்ப வச்சாங்க. என்ன இப்போது நடந்திருக்கு அப்படின்னா, இந்த முறை டிஎம்கே கற்பனை வில்லனையே உருவாக்கலை, உற்பத்தி செய்யலை. அதனால முடியலை. அது டிஎம்கேவுடைய கற்பனை வறட்சியா, இல்லாட்டி அப்படி ஒன்று செய்ய சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறதா, இது நமக்கு தெரியாது. அதனால இப்போ திமுக தரப்புலேருந்து கற்பனை வில்லனை உருவாக்காமல் அவங்க வந்து புதுசாக சில இஷ்யூஸை உருவாக்குறாங்க. டிஎம்கே எப்போதெல்லாம் புதுசாக இஷ்யூஸை உருவாக்குறாங்களோ அப்போதெல்லாம் தோல்வி கண்டிருக்கு. கற்பனை வில்லன்களை உருவாக்கின காலகட்டத்தில் மட்டும்தான் அது வெற்றி கண்டிருக்கு. அதனால ரொம்ப காலத்துக்கு பிறகு திமுக ஸ்ட்ராட்டஜிக்கலாக நிறைய தவறுகள் செய்ய தொடங்கி இருக்கிறது. இந்த தடுமாற்றம் வருகிற தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சமிக்கையாக நான் பார்க்கிறேன். இல்லை, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்து மத்திய அரசு நம்மளை நோக்கி ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் தீவிரமாக போச்சு. அது சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுக்கு மத்திய அமைச்சர் பிரதான் வந்து பேசி, அப்புறம் அவர் பயன்படுத்திய ஒரு வார்த்தை நாகரிகம் அப்படின்னு பேசி, இப்போ தமிழர்கள் எல்லாருமே நாகரிகமற்றவர்கள்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு பெருசாக ஒரு இஷ்யூவாக கிளப்பி இந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செய்வதன் மூலிமா மத்திய அரசு ட்ரிகர் பண்ணுதா திமுக அரசு? அதாவது அப்படி ட்ரிகர் பண்ணி டிஎம்கே என்ன சாதிக்க முடியும் சார்? டிஎம்கே ஒன்று கிளப்பி விடுறாங்க, அதுக்கப்புறம் திருப்பி சாத்து விழுதுல, அந்த சாத்து டிஎம்கே அடித்தது காட்டில் அதிகமாக இருக்குது சார். நீங்கள் வந்து தர்மேந்திர பிரதான நாகரிகமற்றவர், தமிழர்களை தமிழ்நாட்டை கொச்சப்படுத்திட்டான்னு ஏதோ சொல்கிறீங்க. உடனே நிர்மலா சீதாராமன் ஃப்ளோரில் வச்சு சொல்கிறாங்க தமிழை பற்றி பெரியார் என்னென்ன சொன்னார் அப்படின்னு. சரி, அன்றைக்கி நிர்மலா சீதாராமனை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு டிஎம்கே எம்பி ஆகுது லோக்சபாவில் இருந்திருக்கும்ல, ஏன் தெரிச்சு ஓடினாங்க? லோக்சபாவில் இல்லவே இல்லையே சார், ஏன் ஓடி ஒளிஞ்சாங்க? பதில் சொல்ல முடியல. நேருக்கு நேராக கேள்வின்னு கேட்குறப்போ அவர்களால் பதில் சொல்ல முடியல. இப்போ அதனால என்னன்னா, இந்த விதமாக கிளப்புவதன் மூலமாக திமுகவுடைய பலவீனம், திமுக வந்து எந்த ஐக்கான ஒரு மலை போல நம்பிக்கொண்டிருக்கோ அந்த பெரியார்கிற ஐக்கான், அதனுடைய போதாமை, இந்த இன்னடிக்குசி எல்லாமே அம்பலமாகுதுல்ல. இப்போ டிஎம்கே இப்படி கிளப்புறத ஒவ்வொன்றையும் பிஜேபி ரொம்ப சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இதை பயன்படுத்தி அது சம்பந்தப்பட்ட விஷயத்தினுடைய உண்மைத்தன்மையை
உலகத்துக்கும் தமிழகத்துக்கும் இந்தியா முழுமைக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அது பயன்படுத்தி கொண்டுகிறதே. இல்லை பயன்படுத்தி இப்போ ஒரு உதாரணம், தமிழை பற்றி பெரியார் என்னென்ன சொல்லியிருக்காருங்கிறத நிர்மலா சீதாராமன் லோக்சபாவில் பதிவு பண்ணுறாங்க. மொத்த இந்தியாவும் அதை பார்த்துருக்கு. இதுக்கு முன்னால் இந்தியாவுக்கு இந்த டீட்டெயில்ஸ் தெரியாது. இப்போ அப்படி அவங்க பதிவு பண்ணது மூலமாக அது எல்லாமே லோக்சபாவுடைய அவை குறிப்பில் இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு பெரியாரை பற்றி யாராவது தெரிஞ்சுக்கணும்னா லோக்சபா அவை குறிப்பை பார்த்தா போதும். இப்போ ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் உருவாக்கிட்டாங்கல்ல, அத்தனை பேருக்கு போய் சேர்ந்ததே. என்ன சாதித்தது சார்? இதுக்கு முன்னால் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரியாரை பற்றி விமர்சனம் மனதில் இருந்தால் கூட சொல்லுவதற்கு பயம் உண்டு. இன்னைக்கு விமர்சனம் வெளிப்படையாக வைக்கப்படுதே. அப்படின்னா அந்த பெரியார் என்கிற ஆளுமை, பெரியார் என்கிற ஐக்கான் பலவீனமாகிக்கொண்டே தானே இருக்கு. பெரியார்கிற அந்த இமேஜை, பெரியார்கிற இமேஜை தொடர்ந்து பிராமணர்களை தீவிரமாக எதிர்த்த அந்த பெரியாருங்கிற அந்த அந்த ஐக்கான அந்த பிம்பத்தை பிராமணர் அல்லாதவர்கள் வெடி வைத்து தகர்த்துக்கிட்டு இருக்காங்களே. இது ஏன்? சீமான் பிராமணரா? அவர் ஏன் பெரியார் அப்படி வெடி வச்சு தகர்க்கிறார்? அவருடைய சித்தாந்தத்தை தவிடுபடியாக்குறாரு இல்லை என்ன? அப்படின்னா இவங்க வந்து திராவிடம் திராவிடம் அப்படின்னு சொல்றது நேற்றுக்கு வரைக்கும் கேள்விக்கே உட்படாத திராவிடம் இன்றைக்கு கேள்வி கடைகளால் துளைத்தெடுக்கப்படுகிறது. ஒரு இடத்துல இருந்து இல்லை, 2 இடத்துல இல்லை, 100கணக்கான இடத்துல இருந்து ஒரே நேரத்தில் கேள்வி கடைகள், அம்புகள் பாய்ந்து வருகின்றன. இந்த அளவுக்கு யாருமே திராவிட தேசியத்தை சித்தாந்த ரீதியாக கேள்விக்கு உட்படுத்தினது கிடையாது. பெரியாரை பற்றின விமர்சனத்தை முன் வச்சது கிடையாது. எல்லாமே நடக்குது திடீர்னு. இதெல்லாம் திமுகவுக்கு சாதகமான விஷயமா? தமிழை காட்டுமிராண்டி பாஷைன்னு பெரியார் சொன்னார்னு சொன்னால் இல்லைன்னு அவங்களால சொல்ல முடியல. இல்லை அப்படின்னா அது பலவீனம் தானே. இல்லை, ஆனால் தொடர்ச்சியாக பாஜகவை ஒரு டிஃபென்ஸ் மோட்லேயே வந்து திமுக இந்த இஷ்யூஸ் மூலிமா வச்சுட்டு இருக்கதா பார்க்கலையா? குறிப்பாக வந்து ஏதோன்னு ஒரு இஷ்யூவை கிளப்பி விட்டுட்டு அவங்க பதில் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது, இல்லை அவங்கள பதில் சொல்ல வைக்கிறது, இல்லை அவங்கள கட்டாயப்படுத்துறது, நாடாளுமன்றத்தில் பேச வைக்கிறது. ஸோ அது மூலிமா அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ரிப்ளை கொடுத்தாங்கன்னா அது வந்து எங்களுக்கான ரிப்ளை இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் தமிழகத்தையும் அவங்க இழிவுபடுத்திட்டாங்க. நாங்கள் வந்து ₹1 கொடுக்குறோம், ஆனால் வர்றது வந்து 29 பைசா. இப்போ கூட சு வெங்கடேசன் பேசியிருக்கிறார். ஸோ அப்போது அவங்க ஏதாவது ஒரு ரிப்ளை கொடுத்தாலும் அது தமிழகத்திற்கு எதிரானது, எங்களுக்கு எதிராக அவங்க சொல்லுன்னு அந்த திருப்புற ஒரு பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அது அவங்க வெற்றிகரமாக பண்ணிட்டு தானே இல்லை. அதை அவங்க திருப்பி விடுறப்ப அதுக்கு பதில் வருது இல்லை. அப்படி பதிலின் மூலமாக அவங்களுடைய டிஃபென்ஸ் மோடு, அதாவது டிஎம்கே வைக்கக்கூடிய அந்த ஷீல்டு இருக்குல்ல, அந்த ஷீல்டை ஒவ்வொரு தடையும் தகர்த்துக்கிட்டு வராங்கல்ல. அவங்க ஏதோ ரொம்ப சாதுரியமாக செய்கிறதா நினச்சிட்டு ஒன்று பண்ணுறாங்க, அதை வந்து உடைக்கிறாங்கல்ல. உடைக்கிறப்போ இப்போது அவங்க நினச்சது ஒன்றா இருக்குது, கடைசியில் நடக்கிறது ஒன்றால் இருக்குது. இப்போ பெரியார் விஷயத்துலேருந்து ஒவ்வொன்றும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல. அந்த பதிலை வந்து ஆதாரங்களோட, சான்றாதாரங்களோடு கொடுக்குறப்போ தமிழக மக்கள் அத்தனை பேருக்கு போய் சேருது. நேற்றுக்கு வரைக்கும் பெரியார் பற்றி தெரியாமல் இருந்த மறைக்கப்பட்ட பல்வேறு பகுதிகள் இன்னைக்கு அம்பலமாகிட்டு இருக்கே. அது அம்பலமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கினது யார்? பிஜேபியா உருவாக்கிச்சு? டிஎம்கே தானே. டிஎம்கே அப்படி சொல்ல கண்டு தான் இந்த ஆதாரத்தோட பதிலடி கொடுக்குறாங்க. அதனால அதான் சொல்கிறேன், டிஎம்கே அதனுடைய அரசியல் வரலாற்றில் ரொம்ப ஒரு தவறான ஒரு பலவீனமான அரசியலை அண்மை காலமாக முன்னெடுத்து வருகிறது. ஜென்ரலாக அந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க பிளண்டரே பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப சறுக்கிக்கிட்டே வர்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இது அரசியல் ரீதியாக அவங்க ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறாங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அரசியல் ரீதியான பார்வையாக இருந்தாலும் கூட இது மக்கள் மத்தியில், பாமரர்கள் மத்தியில், அவங்க தொண்டர்கள் மத்தியில் இது எப்படி எதிரொலிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பின்விளைவை வந்து அவங்க யோசிக்காமல் செய்கிறாங்களோங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. குறிப்பாக ரயில்வே ஸ்டேஷனில் போய் வந்து ஹிந்தியை வந்து அழிக்கிறது அப்படிங்கிறது, அப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த தேசியத்துக்கு எதிரான ஒரு உணர்வை தூண்டுவது. திரும்ப இந்த 60களுக்கு முன்னால் போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியெல்லாம் எந்த காலத்தில் அழிச்சாங்க? இந்த 60களில் தான் இந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி அழிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இங்கிலீஷ் அழிக்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து ஹிந்தினா ஹிந்தியத்தை அழிப்பாங்க, இப்போ இங்கிலீஷே அழிக்கிறாங்க. ஸோ திமுக அந்த விதமான ஒரு தலைமுறையை, ஒரு எழுத்தறிவற்ற தலைமுறையை
ஒரு 2 மொழிக்கான வித்தியாசம் கூட தெரியாத ஒரு 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 கவலை தரக்கூடிய ஒரு தலைமுறையை அது உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கி ஹிந்திக்கு பதிலாக இங்கிலீஷ் எடுத்த கடையநல்லூரில் அவங்க அழிக்கிறாங்க. இது வந்து ஒரு உதாரணம். இன்றைக்கி அது வைரல் ஆகுது. இப்போ நீங்கள் அதை ஆரம்பிச்சிங்கள, எக்ஸ்போஸ் ஆனீங்கள, இப்போ அழிச்சிட்டனால என்ன சாதிச்சிட்டிங்க? அதே நேரத்தில் இதே திமுகவும் பங்கெடுத்த மத்திய அரசில் பங்கெடுத்த காலத்தில் ஹிந்தி திவஸ் நடந்ததா இல்லையா? ஹிந்தி திவஸுக்கு வாழ்த்து சொல்லி அன்றைய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் பேசினாரா இல்லையா? அதை ஏன் தடுக்கலை திமுக? அதே போல் இந்த ஹிந்தியை பற்றி பேசுகிறப்பெல்லாம் முதல்வருடைய மகள் ஹிந்தியையும் கற்றுத்தரக்கூடிய பள்ளியை ஏன் நடத்தி வருகிறாங்க கேள்வி தொடர்ந்து வைக்கப்படுகிறது. அது நீங்கள் தொழில்னு சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் அது பலவீனமான பதில் இல்லை. முதலமைச்சர் அவங்களுக்கு மட்டும் தொழில்னா ஹிந்தி வேணும் அப்படின்னா நாங்கள் படிக்கக்கூடாதா? முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. என்ன? அது வந்து சிபிஎஸ்இ போர்டு அப்படி நான் என்ன கேட்குறேன்னா, மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. நான் என்ன சொல்கிறேன்னா, சிபிஎஸ்இ போர்டுங்கிறது ஹிந்தியையும் உள்ளடக்கின ஒரு கல்வி திட்டம் தெரியும்ல. அப்புறம் அந்த கல்வி திட்டத்தை ஏன் உங்களுடைய மகள் வந்து அந்த கல்வி திட்டத்தின் கீழே ஒரு பள்ளியை நடத்தணும்? அவங்க இந்த ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படி கல்வி ஒரு அந்த மாதிரியான பள்ளியை நடத்த வேண்டியது தானே சார்? சிபிஎஸ்இ திட்டத்தின் கீழ் ஒரு பள்ளியை நடத்துவதுங்கிற முடிவை யார் எடுத்தா? அது யாரோ கட்டாயப்படுத்தினாங்களா? அப்படி அது அவங்களுடைய சாய்ஸ் தானே, செந்தாமரையோட சாய்ஸ் தானே. அவங்க வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படி இருக்கக்கூடிய ஒரு பள்ளியை அவங்க நடத்தியிருக்க வேண்டியது தானே. ஏன்னா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நடத்தினாங்க. சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹிந்தி தேவை, அரசியல் செய்கிறதுக்கு தமிழ் தேவை. சார் ரொம்ப ரீசெண்டாக ஒரு சின்ன கடை, ஒரு பாத்திர கடை ஒன்றுக்கு நான் போயிருந்தேன். ஒரு கிஃப்ட் வாங்கி ஒருத்தர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த குத்து விளக்கு அந்த மாதிரியும் நேரில் போய் பார்த்து வாங்கினா நல்லா இருக்குன்னு வாங்கி போனேன். அப்போது அவங்க பார்த்தவர் என்னை பார்த்தா அடையாளம் கண்டுட்டு, நீங்கள் தானே கோலால் ஸ்ரீனிவாஸ் அப்படிலாம் பேசினார். பேசுகிறப்ப அவர் சொல்கிறார், அவர் வந்து தெக்குத்திக்காரர், தூத்துக்குடி மாவட்டம், ரைட்டா, அண்ணாச்சி. அவர் சொல்கிறார், சார் எங்கள் அப்பாவுக்கு ஹிந்தி தெரியும், நார்த்து எழுத்து எல்லா இடத்துலையும் போயிட்டு நிறையா வியாபாரம் பண்ணி எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் நிறைய சொத்து வாங்கி போட்டார் சார். அதுக்கப்புறம் என் தலைமுறைக்கு ஹிந்தி தெரியாது. எங்கள் அப்பா காலத்தில் அவர் எவ்வளவு சொத்து வாங்கினாரோ சம்பாதிச்சு, அதில் 4 பங்கு கூட இந்த வயசு இத்தனை வயசாகிடுச்சு எனக்கு இன்னும் வாங்க முடியலை சார். என்ன சார் 3வது மொழி தெரிஞ்சுக்கிட்டா தான் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான வார்த்தை சொன்னார். ஏன் சார் படிக்காதேன்னு சொல்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டா சார்? படிக்கிறத ஊக்குவிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது சார் கவர்மெண்ட்டு. உலகத்திலே ஒரு கவர்மெண்ட்டு, ஏய் நீ இதை படிக்காத, நீ மொழியை தெரிஞ்சுக்காத, இதை சொல்றதுக்கு ஒரு கவர்மெண்ட்டா சார் அப்படின்னாரு. இதுதான் இன்றைக்கி சாதாரண ஒரு பொதுமக்களுடைய அபிப்பிராயமாக இருக்குது. இன்றைக்கி இந்த தலைமுறை கம்ப்ளீட்டாக வேற ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து கடல் கடந்து சம்பாதிக்கக்கூடிய தலைமுறையாக இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்னா ஒரு 3 குடும்பத்தில் ஒருத்தராது யூஎஸில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து மீடியாஸோட சம்மந்தப்பட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்குமான ஒரு தொடர்பு, ஒரு அளவுக்கான ஒரு தொடர்பு அது இருக்குது. அப்படிங்கிறப்போ வெல் இன்ஃபார்ம்டாக இருக்காங்க. வெல் இன்ஃபார்ம்டாக இருக்கக்கூடிய ஒரு தலைமுறைகிட்ட நீங்கள் வந்து எதிர்மறையான ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போகிறீங்கன்னா, அதாவது இதை தெரிந்து கொள்ளக்கூடாது, இந்த மொழியை அறிந்து கொள்ளக்கூடாது, இந்த விஷயத்தை நிராகரிக்க வேண்டும், இப்படி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா எடுபடாது. ஏன்னா இந்த தலைமுறையுடைய பார்வை தன்மை எல்லாமே வேறு. இப்போ இருக்கிற தலைமுறைக்கு என்னென்னா, இந்தா இதை எடுத்துக்கோ, இதைப்படி, இதுக்கு 100 ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும், 100 ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். நான் படிக்கிறப்போ நான் வந்து பிகாம் கிராஜுவேட்டு. பிகாம்னா ஒரே விதமான ஸ்டீரியோ டைப்பாக இதுதான் சப்ஜெக்ட் இருக்கும். இன்றைக்கி பிகாமில் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது? பிகாமில் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி. அதுக்கு பதிலாக காமர்ஸுக்கு பதிலாக பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸுங்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று வெரைட்டிஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்படி இருக்கிற காலத்தில் நான் வெரைட்டிஸ் தரமாட்டேன், ஆனால் எதுவுமே புதுசாக உள்ளே வந்துடக்கூடாது. 60களில் எடுத்த நிலைப்பாட்டை கிட்டத்தட்ட 1/2 நூற்றாண்டு காலத்துக்கு மேலே நான் ஒரே நிலைப்பாட்டை அப்படியே சொல்லிகிட்டு இருப்பேன்னா, காலம் வேகமாக மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில், எல்லாம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டுன்னு போயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து எதுவுமே தெரிஞ்சுக்காதீங்க, எதையுமே புரிஞ்சுக்காதேன்னு சொல்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டா?
இல்லை உங்க ஊர்க்காரரு அப்புறம் வந்து மத்திய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்றாரு, மும்மொழின்னு சொல்றவங்களுக்குலாம் அறிவில்லை அப்படிங்கிறார். அறிவில்லாதவங்க தான் மும்மொழி வேணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, அறிவுள்ளவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்களா? இருமொழின்னு சொல்லிடுவாங்களா? அப்படியே ஒரு சொல்றாரு. ஸோ மொழியை வச்சு ஒருத்தருடைய அறிவை இவர் மதிப்பிடுறாரா? அப்படின்னா இவருடைய அறிவு நிலை என்ன? இவருடைய அறிவு நிலை என்ன? இப்போ அமெரிக்காலேயே இருக்கிறவங்க இங்கிலீஷும் தெரிஞ்சுக்கிறாங்க, போய் அங்கே இருக்கிறவங்க வந்து தமிழனோ இல்லாட்டி தெலுங்கா அவங்க தாய்மொழி இருக்குது, இதை தவிர்த்து ஸ்பானிஷ் தெரிஞ்சுக்கிறா. இப்போ 3 மொழி தெரிஞ்சவன்லாம் முட்டாள். இது பரவாயில்ல, நான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பாராட்டியே ஆகணும். யார் அறிவாளி யார் முட்டாள் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு சுலபமான ஒரு வரையறையை அவரால் உருவாக்க முடிஞ்சது. அவர் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்கணும், உண்மையிலே பாராட்டு. இந்த மாதிரி யோசிக்காமல் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது. திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு, குறிப்பாக அண்ணா வந்ததற்கு பிறகு இருமொழி கொள்கை என்பது பிரகடனம் செய்யப்பட்டது. அதுக்கு முன்னால் வரைக்கும் மும்மொழி கொள்கை இருந்தது தமிழகத்தில். அப்போனா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் அது செய்கிறவர்கள் அறிவற்றவர்கள் அப்படின்னா, இப்போ காமராஜரை பற்றிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மதிப்பீடு என்ன? அவர் வெளிப்படையாக சொல்லி ஆகணும். கர்ம வீரர் காமராஜர் இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டாரா? இப்போ காமராஜர் பண்ண அவருடைய பார்வை என்ன? அதாவது கால வெள்ளத்துக்கு ஏற்ப காலம் மாறிக்கொண்டு இருக்கிறது. இந்த மாற்றத்துக்கு ஏற்ப எவ்வளவு கூடுதலாக நீங்கள் மொழிகளை தெரிந்து கொள்ளுகிறீர்கள் அந்த அளவுக்கு நல்லது. இவங்க கூடவே அலையன்ஸ் வச்சிருக்கக்கூடிய அலையன்ஸ் பார்ட்னர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்களுடைய ஆட்சி தான் கேரளாவில் நடந்துகிட்டு இருக்கு. 2 நாளைக்கு முன்னால் திருவனந்தபுரத்தில் கேரளாவுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பிந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க, மும்மொழி திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். மொழிகளை படிக்கிறது அப்படிங்கிறது இணக்கமாக இருக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி. அதை எப்போதுமே கேரளம் ஏற்றுக்கொண்டே வந்திருக்கிறது. இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, எங்கள் ஸ்டேட் வந்து இஸ் வெல் நோன் ஃபார் டூரிசம். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் படிக்கிறது எங்களுக்கு நல்லது. அந்த மாதிரி வந்து அதனால நாங்கள் மும்மொழியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி உயர்கள். இப்போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பார்வையில் பினராயி விஜயன் முட்டாள், உயர்கல்வித்துறை அமைச்சர் பிந்து முட்டாள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் அத்தனை பேர், ஏன்னா அவங்க நிலைப்பாடு தானே அது முட்டாள். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவ்வளவு தூரம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை இவ்வளோ கேவலமாக கொச்சப்படுத்த முடியும்னா இதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஒரு எதிர்ப்பாது கிளம்பியிருக்க வேண்டாமா? அதுவும் இங்கே வானலாக பேசுகிறவர்கள் வாயை திறக்காமல் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் அவர் மாவட்டத்தை சேர்ந்தவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி தான், வெங்கடேசன். வாயவே திறக்கலையே. இத்தனைக்கு அவர் உள்பட அத்தனை பேரையும் முட்டாள்னு சர்வசாதாரணமாக சொல்லி இருக்கிற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இடையில கொஞ்ச காலமாக பேசாமலே இருந்தார். ஏற்கனவே ஒரு தடவை அவர் திருவாய் மலர்ந்ததுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். இப்போ திரும்ப அவர் பேச தொடங்கி இருக்கிறார். அதுவும் கரெக்டாக வந்து எலெக்ஷன் அடுத்த 1.5 வருஷத்தில் வர்றப்போ திரும்ப அவர் பேச ஆரம்பித்திருக்கிறார். அது நிச்சயமாக டிஎம்கே அதற்கான பலனை அறுவடை செய்யும். இல்லை, அது வந்து அவங்க ஃபோனில் பேசினா தான் பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அதனால தான் மீடியாவில் பேசுகிறாரு. ரொம்ப நல்லது. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.